அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களை கேட்கிறார். ஒருவர் மூலமாக, என் மூலமாக இருக்கலாம், இன்னொருவர் மூலமாக இருக்கலாம். கேட்குற நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது இறைவன். ஏனென்றால் நம் உறவு முறைகளில் நன்றாக இருக்கிறா என்பதை கேட்கவே மாட்டார்கள். ஏனென்றால் நான் நன்றாக இல்லை என்று சொல்லிவிட்டால் ஏதாவது கேட்டு விடுவார்களோ என்று பயப்படுவார்கள். ஆனால் இறைவன் அப்படி பயப்படுபவர் அல்ல. நன்றாக இல்லையா, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்கிறார். சொல்கிறாரா இல்லையா? சொல்கிறார். இந்த நாள் என்ன நாள் சொல்லுங்கள் பார்ப்போமே. அன்னை மரியாள் தஸ்னேவிஸின் கொடியேற்ற விழா திருவிழாவிற்காக ஆயத்த நாள் இன்று இல்லையா? கொடியேற்ற விழாவுக்கு கோடான கோடி மக்கள் வருவார்கள் இல்லையா? ஆயிரக்கணக்கில் மக்கள் வருவார்கள். அன்னை மாமரியை துதிக்க, வணங்க, வாழ்த்த, போற்ற நாமும் போற்றுவோம், நாமும் வாழ்த்துவோம். இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசியா எழுதிய நூல் அதிகாரம் 66 இறை வார்த்தை 12-14 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்று போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார் என்பதும், அவரது சினம் அவர் தம் பகைவருக்கு எதிராய் மூலும் என்பதும் அறியப்படும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக அவர் நமக்கு பதிலளிக்கிறார். ஆண்டவர் ஆறுபோல் நம் வாழ்வை பாய்ந்தோட செய்வாராம், பெருக்கெடுத்த நீருடை போல் வேற்றினத்தார் செல்வம் விரைந்து வரச் செய்வாராம். பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். அப்போ ஒரு குழந்தையை பெற்றோர்கள் எப்படி பாதுகாப்பார்களோ அதுபோல் நம்மளை அவர் பாதுகாக்கிறார். ஒவ்வொரு நேரமும் தேற்றுகிறார், திடப்படுத்துகிறார். அப்படி அவர் நம்மளோடு இணைந்து இருப்பதை நாம் வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலம் பிறர் கண்டுகொள்வார்கள். அந்த கண்டுகொள்ளுதலை தான் இறைவார்த்தையின் மூலம் அவர் விளக்குகிறார். உங்கள் மீது நான் சினங்கொண்டேன், அந்த சினத்திற்காக நீங்கள் தண்டனை பெற்றீர்கள். அந்த தண்டனை பெற்று நீங்கள் மனம் மாறும்போது உங்களை நான் என்னோடு சேர்த்து ஒரு நிறைவு தருகிறேன் என்று கூறுகிறார். ஆனால் அவரது சினம் அவர் தம் பகைவருக்கு எதிராய் மூலம் என்பதும் அறியப்படும். எப்படி பகைவராக? நம்மளோடு இணைந்து நடப்பாங்க. இப்போ ஒரு நண்பர்கள், அதாவது நம் துன்ப துயரங்கள் நமக்கு உற்ற துணையாக இருப்பவர்கள் தான் நண்பர்கள். பெற்றுக்கொள்ளும் போது, நாம் நன்றாக இருக்கும்போது நம்மை சுற்றி நிறைய எவ்வளோ பேர் இருந்தாலும் நம் துயரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் உற்ற நண்பர்கள். அதை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த துயர நேரத்தில் நம்மை பற்றி குறை கூறுவார்கள் பாருங்கள், அவர்களுக்கு எதிராக தான் இறைவனுடைய சினம் மூழுகிறது. நாமும் அறியலாம் நமக்கு எதிராக இருந்தவர்கள் யார் என்பதை. எது செய்தாலும் இறைவனை நினைத்து மனதில் செய்யும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய மக்கள். அவருடைய மக்களாக இருக்கும்போது அவர் கண்டிப்பாக நம்மளை தாளாட்டுவார், நம்மளை தேற்றுவார், நம்மளை திடப்படுத்துவார், நம்மளை தாங்குவார், நம்மளை தப்பிப்பார், நம்மளை ஏந்துவார். எல்லா காரியங்களிலும் ஏந்தி நமக்கு ஒரு நிறைவை தருவார். ஏனென்றால் தாய்க்கு மேலாக பாதுகாப்பவர் அவர் அல்லவா? ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நம்மளை நிறைவாக வாழச் செய்வதற்காகவே அவர் நமக்கு வழிவகுத்து கொடுக்கிறார். இறைவனோடு இணைந்து நிறைந்து வாழும்போது நிறைவான ஆசீர் கிடைக்கும். அந்த ஆசீர் தான் எப்பொழுதும் நமக்கு வேண்டும். அந்த ஆசீரை கேட்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, தாயாய், தந்தையாய், சகோதரனாய், நண்பனாய், நல்ல ஆலோசகராய் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. என்ன தேவை என்னிடம் கேள், நான் தருவேன் என்று சொன்னவரே. ஆண்டவரே, அதன்படியே நீர் எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. எரேமியா 33 அதிகாரம் 3 இறை வார்த்தையின்படி நீர் என்னை நோக்கி மன்றாடு, உன் கூக்குரலுக்கு நான் செவிசாய்ப்பேன், நீ அறியாத தெரியாத மறைபொருள் அனைத்தையும் விளக்கி கூறுவேன் என்று சொன்னவரே. அறியாது தெரியாதான் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஓயாது உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அந்த மன்றாட்டின் பேரில் தெரியாத அனைத்தையும் எங்களுக்கு விளக்கி கூற வேண்டும் என்று உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம்.
எங்கள் மன்றாட்டு அனைத்தையும் கேட்டு அறியப்படாத காரியங்கள் அனைத்தையும் நாங்கள் அறியும்படி செய்ய போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.